நாங்கள் லாஸ்ட் கிளாஸ்ல நிறைவேற்றுத்துறை அப்படின்னு தலைப்புல படித்தோம். அதுல ஜனாதிபதின்ற யாரு, அவரோட சட்டத்துறை அதிகாரம் என்ன, நிர்வாகத்துறை அதிகாரம் என்ன, நீதித்துறை அதிகாரம் என்ன, அரசாங்க தலைவருங்கிற வகையில் அதிகாரம் என்ன அப்படிங்கிற விஷயம் எல்லாம் நாங்கள் பார்த்துருந்தோம். அதோட அவர் யார், அவர் எப்படி தெரிவு செய்யப்படுவார், அவரோட பதவி காலம் என்ன, அவர் எப்படி பதவி நீக்குவாங்க, அந்த விஷயங்கள் எல்லாம் நாங்கள் படிச்சிருந்தோம். இன்றைக்கு நாங்கள் நிர்வாகத்துறை ஜனாதிபதி அப்படிங்கிற இந்த தலைப்பில் இருக்கிற, அதாவது நிறைவேற்று ஜனாதிபதியில் நிறைகள் என்ன, குறைகள் என்ன, அதே போல் ஒப்பம் கோடல்டா என்ன, அடுத்தது ஒம்புட்ஸ்மேன்டா யாரு அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயங்களை, நிறைய விஷயங்கள் நாங்கள் இன்றைக்கு படிக்க போகிறோம். சரி. உண்மையிலேயே நிறைவேற்று ஜனாதிபதி அப்படிங்கிற இந்த ஒரு பதவி இலங்கை இரண்டாம் குடியரசு அரசியல் யாப்புல தான் முதலாக கொண்டு வரப்படுது. அதற்கு முதல் சோல்பரி அரசியல் யாப்புல ஜனாதிபதியின் ஒரு பதவி அறிமுகப்படுத்தப்பட்டாலும் அது நாம நிர்வாகி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்துல தான் அவர் இருந்தார். எங்களுக்கு தெரியும், நாலாயிரம் நாங்கள் படிச்சிருக்கிறோம். பாராளுமன்ற அரசாங்க முறையில் உண்மை நிர்வாகம், நாம நிர்வாகம் அப்படின்ட்டு நிறைவேற்றுத்துறைக்கு ரெண்டு நிர்வாகங்கள் பொறுப்பாக இருக்கும். உண்மை நிர்வாகம் தான் பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை. அவங்க தான் அந்த நாட்டில் இருக்கிற சட்டத்துறை விஷயங்கள், நிர்வாகத்துறை விஷயங்கள், நீதித்துறை விஷயங்கள் பூரண அதிகாரம் இருக்கும். ஆனா அவர் நேரடியாக இதையும் செய்ய மாட்டாரு. இது நாம நிர்வாகத்தின் வழியாக எல்லாத்தையுமே அவர் செய்வார். அது ஒரு முத்திரை மாதிரி, ரப்பர் முத்திரை மாதிரி அவங்க பயன்படுத்திட்டு வருவாங்க. சரியா? ஆனா இரண்டாம் குடியரசு யாப்பில் இருக்கிற ஜனாதிபதி அப்படி இல்லை. அவர் ஒரு அமெரிக்க ஜனாதிபதிக்கு என்ன அதிகாரங்கள் இருக்குமோ, அதே போல் பிரான்ஸ்ல ஒரு ஜனாதிபதிக்கு என்ன அதிகாரம் இருக்குமோ, எல்லா அதிகாரங்களும் அவர்கிட்ட இருக்குது. அதே நேரம் ஒரு நாம நிர்வாகியான ஜனாதிபதிக்கு என்ன அதிகாரம் இருக்குமோ அதுவும் அவர்கிட்ட இருக்குது. அப்படி எல்லா அதிகாரங்களையும் அவரே, அதாவது அரசின் தலைவர் அவர்தான், அரசாங்கத்தின் தலைவர் அவர்தான், நிறைவேற்றுத்துறையின் அரசாங்கத்தின் தலைவர் அவர்தான், முப்படைகளின் தலைவர் அவர்தான். இப்படி எல்லாத்தின் தலைவராக இருந்து அவரே அந்த நிர்வாகத்தை தனி மனிதனாக இருந்து கொண்டு போற அளவுக்கு அதிகாரங்கள் அவர்கிட்ட இருந்துச்சு. இப்படிப்பட்டவருக்கு என்ன நன்மைகள் இந்த முறையில இலங்கையில இருந்துச்சு, இந்த முறையை வச்சதால என்ன தீமைகள் இருந்துச்சு அப்படின்ட்டு தான் நாங்க பார்க்க போறோம். சரி. முதலாவது நாங்க நன்மைகளை பார்ப்போம். நன்மைகளை பார்க்கும்போது நன்மைகளை பார்க்கும்போது உண்மையிலேயே சில நல்ல நன்மைகள் இருந்துச்சு தான். உதாரணமாக பாருங்க, முதலாவது பாயிண்ட்ஸை, உலகத்துல பெரும்பாலான இடங்கள்ல இந்த நிர்வாகத்துறை அப்படிங்கிறது, குறிப்பாக பாராளுமன்ற அரசாங்கத்துல இந்த நிர்வாகத்துறைங்கிறது சட்டத்துறைக்குள்ள சிக்குப்பட்டு காணப்படும். அவங்களுக்குள்ள சிக்குப்பட்டு அவங்களுக்குள்ள ஒரு என்ன அவங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பட்டு காணப்படும். இதனால அவங்க நினைச்ச மாதிரி சுதந்திரமாக இருக்க இயலாது. சட்டத்துறையிட சட்டத்துறையிட ஒரு அடிமையாக, சட்டத்துறைக்கு கீழ்ப்பட்டவர்களாகத்தான் இந்த உலக நாடுகள்ல அவங்க இருப்பாங்க. உதாரணமா எடுத்துக்கொள்ளுங்க உதாரணமா எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப சோல்பெரி அரசியல் அமைப்பு எடுங்க. சரியா? சோல்பெரி அரசியல் அமைப்பு எடுங்க, இல்லாட்டி முதலாம் குடியரசு அரசியல் அமைப்பு எடுங்க. இங்க நிர்வாகத்துறை யாரு? பாராளுமன்றத்துல இருந்து, சரியா, முதலாம் குடியரசு யாப்படுங்களேன், தேசிய அரசு பேரவையில இருந்து அதுல பெரும்பான்மை கட்சி இருக்கும் தானே, அந்த பெரும்பான்மை கட்சியோட தலைவர் யாரு? அவரைத்தான் பிரதமராக நியமிப்பாங்க. அவர் என்ன செய்வாருண்டா, பாராளுமன்றத்துல, அதாவது தேசிய அரசு பேரவையில், அதாவது மக்கள் எல்லாரும் இலங்கை பூராக இருந்து தெரிவு செஞ்சு அனுப்பியிருப்பாங்களே அந்த தேசிய அரசு பேரவைக்கு பிரதிநிதிகள், அவங்கள இருந்து அவர் அமைச்சர்களை தெரிவு செய்வார். பெரிய அமைச்சர்களை தெரிவு செய்வார். இவங்களை வச்சு தான் என்ன பண்ணுவாங்கண்டா, தேசிய அரசு பேரவையில் எடுக்கிற அந்த சட்டங்களை இவங்க நடைமுறைப்படுத்துவாங்க. அப்ப இவங்க முழுமையாக தேசிய அரசு பேரவை கூட்டாக பொறுப்புடையவங்க. அவங்க என்ன டைம்ல கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்லணும். அவங்க பதில் சொல்லாட்டி நம்பிக்கையில பேரணி மூலம் இவங்களை நீக்கிட்டு இன்னொரு அரசாங்கத்தை கொண்டு வரலாம். இன்னொரு பிரதமர் தமிழான வேறொரு அமைச்சரவை இவங்க கொண்டு வரலாம். அதே போல என்ன இவங்க இவங்க கூட்டாக
கூட்டு பொறுப்பு பிரிக்கணும். கூட்டாக வந்து பாராளுமன்றத்துக்கு தேசிய அரசு பேரவை பொறுப்பு செல்லணும். அப்ப இப்படியெல்லாம் இருக்கிறதால சம்டைம் இவங்க ஒரு கொள்கையை கொண்டு வந்து நிறைவேற்றுறாங்க. அவங்க அதில் பிளவுறாங்க. எனவே அவங்களோட அரசாங்கத்தை என்ன தேசிய அரசு பேரவை நினைச்சா கலைச்சு போட்டு வேற ஒரு அமைச்சரவை தேர்ந்தெடுக்கலாம். இப்ப அவங்க புது கொள்கையோட வந்து புதுசா அவங்க நடைமுறைப்படுத்துவாங்க. ஆனா நிறைவேற்று ஜனாதிபதி முறையில இந்த பருப்பு இந்த விஷயங்கள் இல்ல. இதுல எப்படி ஜனாதிபதி மக்களால தனியே தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவர் வந்து பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு சொல்ல தேவையில்லை. அப்படித்தான் எழுதியிருந்தாலும் கூட அது நடைமுறையில் நடக்கறல. அவர் வந்து பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு சொல்ல இயலா. செல்ல மாட்டாரு. அவர் வந்து பதவி நிற்கிற குற்றப்பெருணையை மூலம் ஒரு மலையை பக்கத்துல நகர்த்தி வைக்கிற மாதிரி கஷ்டம். எனவே அவர் தனியாக இருந்து சுதந்திரமாக செயற்படுறதுக்கு முடியுமாக இருக்குது. அதே போல இரண்டாவது பாருங்க இரண்டாவது பாருங்க இவரு மக்களால நேரடியாக தெரிவு செய்யப்படுறதால சரியா இவர் அச்சமின்றி துரிதமாக செயற்பட முடியும். இவர் என்ன செய்வாரு? அரசியல் ரீதியாக, சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாக என்ன செய்வாருண்டா துரிதமாக செயற்படுவாரு. இப்ப உதாரணமா இப்ப முதலாம் குடியரசு யாப்பன் எடுங்களேன், அல்ல சோல்பரி அரசியல் யாப்பன் எடுங்களேன். அங்க ஒரு பிரச்சனை வருது. உதாரணம் பொருளாதார ரீதியாக ஒரு பணவீக்கம் ஒன்று ஏற்படுது. தட்டுப்பாடு ஏற்படுது. இப்ப அவசரமா பொருளாதார ரீதியா ஒரு கொள்கையை வந்து முன்வைக்கணும். நாங்க இனிமேல் வந்து என்ன செய்ய போறோம்? திறந்த பொருளாதார கொள்கை எடுக்க போறோம். நாங்க வெளிநாட்டுல இருந்து ஏற்றுமதி இறக்குமதி செய்ய போறோம். இப்படின்ட்டு இவங்க கொண்டு வாரேன்னு சொன்னா சரி நல்லா கவனிங்க. எவ்வளவு கஷ்டம். அதை என்ன செய்யணும்? அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணணும். அந்த முடிவை பாராளுமன்றத்துல சொல்லணும். சொன்னா அங்க அதை டிஸ்கஸ் பண்ணி 3 பெரும்பான்மையோ சாதாரண பெரும்பான்மையோ எடுக்கணும். எடுத்து அவங்க ஓகேன்னு சொன்னாதான் அதை திரும்ப வந்து அமைச்சரவை நடைமுறைப்படுத்தலாம். இதுக்கிடையில அந்த பிரச்சனை முத்தி இன்னும் பெருசாயிரலாம். ஆனா ஜனாதிபதி ஆட்சி முறையில இங்க வந்து நிறைவேற்றுத்துறை இந்த நிறைவேற்று ஜனாதிபதி முறையில் அப்படி இல்லை. ஜனாதிபதி நினைக்கிறாரு ஓகே உடனடியாக நம்ம ஏற்றுமதி இறக்குமதி செய்யணும் அப்படின்னா அவரு நேரடியாக என்ன கட்டளை போட்டு உடனடியாக என்ன செய்யலாம் அதை செய்யலாம். சில டைம்ல சில சட்டங்களை யாப்ப மாத்திரையா இருந்தாலும் சில பெரிய பெரிய சட்டங்களை கொண்டு வரதாக இருந்தாலும் நேரடியாக என்ன மக்கள் தீர்ப்புக்கு விட்டு அதை சட்டமாக்கக்கூடிய ஒரு அதிகாரம் அவருக்கு இருக்குது. சரியா? அதே போல சில விஷயங்களை வந்து என்ன உடனடி ஜனாதிபதி விசேட ஆணைக்குழு நியமிச்சு அதை உடனே பாருங்க அப்படின்னு இவரால் சொல்ல இயலும். இவரால் வந்து ஒரு குறிப்பிட்ட சட்டத்தோட விஷயத்தை வந்து யார்ட்டையும் கேட்காம அவசர காலத்துல நடைமுறைப்படுத்த இயலும். உடனடியாக இவர் நினைச்ச ஊரடங்கு சட்டத்தை போட இயலும். இவர் நினைச்ச அவசர கால சட்டத்தை போட இயலும். அப்போ இப்படி டக்குன்னு துரிதமாக செயற்படலாம். இதெல்லாம் பிள்ளைகள் 4வது யூனிட்ல ஜனாதிபதி ஆட்சி முறையில் நீங்க என்ன நன்மையா படிச்சீங்களோ அதைத்தான் நாங்க இங்க வந்து சொல்றோம். சரியா? அதே போல நிர்வாகம் நிலையானதாக பலமானதாக இருக்கும். நிர்வாகம் வந்து என்ன ஒரு நிலையா ஒரு 5 வருஷம்னு சொன்னா 5 வருஷத்துக்கு அப்படி நிலையாக இருக்கும். அதனால தான் பாருங்க 1980 1928ஆம் ஆண்டு ஜேபுரத்தன் என்ன செய்றாரு? மக்கள் மத்தியில அவர் பிரச்சாரம் செய்றாரு. இப்படித்தான் நீங்க என்ன தெரிவு செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு நான் மகாவலி திட்டத்த நான் உங்களுக்கு நடைமுறைப்படுத்தி தருவேன். அப்படி இப்படி நெறைய விஷயங்கள் பேசுறாரு. ஆனா, அது நடைமுறைப்படுத்துறன்னா 30 வருஷம் எடுக்கும். சரியா? ஏன் அப்படின்னா, ஒரு பிரதமர் அமைச்சரவை அத எடுக்கும். அ முன்னெடுத்து கொண்டு போவாங்க. அதுல ஒரு துரிதம் இருக்காது. நிலையானதா இருக்காது. அரசாங்கம் மாறும், இதையும். ஆனா இவர் சொல்றாரு நான் வந்து அதை உங்களுக்கு செஞ்சு தருவேன்ட்டு. மக்கள் எல்லாரும் அவரை தெரிவு செய்யறாங்க. உடனே இந்த நிறைவேற்று ஜனாதிபதியை முறையை கொண்டு வராரு. கொண்டு வந்தா 5 வருஷத்துக்கு அவர் அசைக்கலா. எனவே வெறுமனே ஒரு 5 வருஷத்துல அந்த மகாவலி திட்டத்தை அவர் நடைமுறைப்படுத்தி காட்டினாரு. மக்களுக்கு வந்து நீர் மின்சாரத்தை அவர் ஏற்படுத்தி காட்டினார். அப்ப இதுக்கு காரணம் என்ன? இந்த நிறைவேற்று ஜனாதிபதி முறை. அது வந்தா ஒரு 5 வருஷத்துக்கு அது ஒரு நிலையாக இருக்கும். ஒரு பலமாக இருக்கும். சரி அது நன்மையும் இருக்குது. ஆனா தீமையும் இருக்குது. இதுல ஒரு கெட்டவன் வந்தாலும் அது வந்து நிலையாக இருக்கும். எதுவும் செய்யலாம போயிடும். கோட்டாபய ராஜபக்ச மாதிரி. சரியா? இப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா, பல்லின கலாச்சாரம் கொண்ட இலங்கைக்கு வந்து சிறுபான்மையர்கள் நலன பேணலாம். இது உண்மைதான். ஏன்? பாருங்க, மொத்த இலங்கையும் ஒரு தேர்தல் தொகுதியாக கணிக்கப்படும். அப்ப எல்லா மக்களும் சேர்ந்து தான் அப்ப ஜனாதிபதியை தேர்வு செய்யணும். அப்ப ஜனாதிபதிமார் என்ன செய்யணும்? சிறுபான்மையில ஊருக்கு வரணும். அவங்களோட இடத்துக்கு வரணும். அவங்கள்ட்ட வந்து பேசணும். நான் உங்களுக்கு உதவி செய்வேன் அப்படி சொல்லணும். அப்ப
அப்பதான் அந்த மக்கள் அதை அவரை தெரிவு செய்வாங்க அப்படித்தானே. அப்ப எனவே இது வந்து பல்லின கலாச்சாரம் கொண்ட ஒரு நாட்டுக்கு பொருத்தமாக இருக்குதுன்னு சொல்றாங்க. இப்ப உதாரணமா ஜே.ஆர். ஜெயவர்தன் என்ன செஞ்சாருண்டா, அவர் ஜனாதிபதியாக வாரத்துக்காக வேண்டி மலையக மக்கள் அவங்கள்ட்ட எல்லாம் போய் ஓட் கேட்டாரு. அதனாலதான் அவர் ரெண்டாம் குடியரசு யாப்புல முதலாம் குடியரசு யாப்புல எப்படி ஏற்கனவே எப்படி இருந்துச்சு, அவங்களுக்கு வந்து என்ன இது இல்ல, சிட்டிசன்ஷிப் இல்ல. ஆனா இவர் வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்குறாரு. ஓகே, நீங்க 10 வருஷம் இருந்தா நான் உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் தாரம் அப்படின்ட்டு. அப்ப இவர் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்டா, அப்பதான் அவங்க அடுத்த முறை நமக்கு ஓட் போடுவாங்க. பாருங்க, சிறுபான்மையினமும் தேவை அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்படுது. சரியா? அதே போல ஜனாதிபதி தேர்வில் நாடு முழுவதும் தொடரப்படுவது அவர் தேசிய சின்னமாக கருதப்படுவார். இங்க அவர் தெரிவு செய்யற யாரு? மொத்த நாடுமே அவர் தெரிவு செய்யறதால அவர் மொத்த தேசியத்துக்கும் ஒரு சின்னமாக அவர் இருப்பாரு. அதே போல இலங்கை நடைபெறும் தேர்தலில் ஜனாதிபதி தேர்தல் அதிக ஜனநாயகத்தன்மை பெற்றது. இப்ப உதாரணமா அன்புகுமார் திசாநாயகர் இருக்கிறாரு. இவர் வாரண்டு சொன்னா 50% அதிகமான வாக்கு பெற்றாதான் அவர் வரலாம். அப்ப இது வந்து ஜனநாயக தன்மை வாய்ந்தது. ஜனநாயகம்னா என்ன? மக்கள்ல மக்கள்ட விருப்பம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது தான் ஜனநாயகம் என்று சொல்லுவோம். அந்த வகையில இப்ப அனுரகுமார திசாநாயக வாரான்னா 50% தாண்டினவர். இந்த இலங்கையில இருக்கிற 50% மக்களோட விருப்பத்தை பெற்றவர் அவர். அதுக்கு மேல அதிகமா பெற்றவர். எனவே இது ஜனநாயக தன்மை உள்ளதாக இருக்குது. அடுத்தது நாட்டுக்கு தேவையான அவசர தீர்மானங்களை எடுத்து அவருடைய நடைமுறைப்படுத்தல் இலகுவாக இருக்கும். உதாரணமாக என்ன கொரோனா வந்துச்சு. உடனே கோட்டாபய ராஜபக்சே விசேட ஆணைக்குழுவை போட்டாரு. உடனே ஊரடங்கு சட்டத்தை போட்டாரு. அதுக்கு வெக்சின் எடுத்து அடிச்சாங்க. விஷயம் முடிஞ்சு. சரியா? இதே இது ஒரு அமைச்சரவை பிரதமர் தமிழ் அமைச்சரவையா இருந்தா எத்தனையோ மீட்டிங் முடி எவ்வளவு காலம் எடுத்திருக்கும். அதே போல அஹ், என்ன அறகலை நடந்துச்சு. உடனடியாக இதை போட்டாங்க, ஊரடங்கு போட்டாங்க, கட்டுப்படுத்த பார்த்தாங்க, மக்கள் ஒன்று சேர்ந்தாங்க. அப்ப இப்படியான விஷயங்கள் எல்லாம் என்ன அவசர அவசரமான தீர்மானங்களை இவங்களால எடுக்க முடியுமாக இருக்குது. ஓகே, இதெல்லாம் நன்மையாக இருந்தாலும் இது என்ன தீமைன்னு சொன்னா, ஜே.ஆர். ஜெயவர்தன சினிமா பண்டார் நாயக்க எப்படி விமர்சிச்சாரு? நீங்க வந்து இதுல அதிகார வேறாக்கல் கோட்பாடு இல்ல, சட்டத்துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை எல்லாம் தேசிய அரசு பேரவை கீழே வருது. நீங்க தான் வந்து ஒரு சர்வாதிகாரி மாதிரி ஆட்சி செய்றீங்க என்று சொன்னார் தானே. சொல்லிட்டு அவர் ஆட்சிக்கு வந்து பண்ணதும் அதைத்தான். அவர் ஆட்சிக்கு வந்து பண்ணதும் அதைத்தான். இவர் வந்து சட்டத்துறை வேறாக பிரிச்சாரு. பாராளுமன்றம் அப்படின்னு மக்கள் அதை தெரிவு செஞ்சாங்க. நிர்வாகத்துறை வேறையா பிரிச்சாரு. மக்கள் அவரை தனியே தேர்வு செஞ்சாங்க. நீதித்துறை வேறையா பிரிச்சாரு. ஆனா எல்லாத்தையும் பிரிச்சுட்டு அதை அவர கைக்கு கீழே மறைமுகமா கொண்டு வந்தாரு. சரியா? சட்டத்துறை அறிக்கலாம். சட்டத்துறையில வந்து பெரும்பான்மை அவர்ட கட்சியாக இருந்தா, இப்ப பாருங்க அனுரகுமார திசாநாயக்கோட கட்சி என்பிபி, அதுக்குத்தான் பாராளுமன்றத்தில் இப்போ 225 கூட ஆசனங்கள் இருக்குது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அது அவர் கையில வந்துடும். நிர்வாகத்துறை ஆட்டோமேட்டிக்கா அவர் தான், அவர் நினைச்சாக்களை தான் அமைச்சரா போடுவார், அவர் நினைச்சாக்களை தான் அவர் பிரதி அமைச்சர்களா போடுவாரு, விரும்பின அமைச்சர் கொடுப்பாரு, எடுப்பாரு, அது அவர் கைக்குள்ள வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. சரியா? அப்ப சட்டத்துறை நிர்வாகத்துறையுமே ஒரு ஆள்ற கைக்குள்ள வந்தா வேற என்ன வேணும்? அவரு எதை எதிர்த்தாரோ அதை மாதிரித்தானே இதுவும். அவர் எதை எதிர்த்தாரோ அதை விட கடும் பலமாக இது இருந்துச்சு. எந்த அளவுக்குன்னு சொன்னா நிறைய பேர் விமர்சிச்சாங்க. இலங்கட ஜனாதிபதி நிறைவேற்று ஜனாதிபதி ஆட்சி முறையில ஒரு ஆணை பெண்ணாகவும் பெண்ணை ஆணாகவும் தான் மாத்த இயலாதே ஒழிய மற்ற எதையும் செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, எதையும் செய்யலாம். இப்ப எந்த அளவுக்கு அப்படின்னா, இந்த யாருன்னு சொன்னா ஒரு வெளிநாட்டு பெண்மணி ஒருவர் இலங்கைக்கு வந்திருந்தா. அந்த டைம்ல ஒருத்தன் வந்து அவ சுட்டு கொலை செஞ்சிருந்தான். சரியா? கொலை செஞ்ச உடனே அவன் பெரிய ஒரு குற்றவாளி தானே. அப்ப இது ஒரு பெரிய கேஸ். அப்ப அவனை வந்து ஜெயில போட்டாங்க. ஜெயில போட்டு இருக்கிற டைம்ல கோட்டாபய ராஜபக்சே என்ன செஞ்சாருண்டா, பொது மன்னிப்புங்கிற பேர்ல அவனை மன்னிச்சு விட்டாரு. பாருங்க எந்த அளவு ஜனாதிபதிக்கு அதிகாரம்னு சொல்லி. மைத்திரிபால சிறிசேன ஒரு நாள் அவர் என்ன பண்ணாருண்டா, ஒருத்தன் வந்து இந்த சிறுபான்மையின மக்கள்ல ஒரு 7-8 பேரை கொலை செஞ்சான் கொடூரமா. ஒரு ஒரு போலீஸ் அதிகாரி உண்டு. சரியா? அவனை ஜெயில அடைச்சு வச்சிருந்தாங்க. அதுக்கு பிறகு மைத்திரிபால என்ன செஞ்சாரு அப்படின்னா, அவனை பொது மன்னிப்புங்கிற பேர்ல விடுதலை செஞ்சாரு. பாருங்க எந்த அளவுக்கு அந்த ஜனாதிபதிக்கு பவர் அப்படி இருக்குன்னு சொல்லி. என்ன நியாயம் அது? அவன் கொலை செஞ்ச அந்த ஃபேமிலி எவ்வளவு கஷ்டப்படும். அவங்களுக்கு தான் ரைட்ஸ் இருக்குது, அவனை மன்னிக்கிறதா இல்லையா, அவனை கொல்றதா அப்படின்ட்டு. ஆனா அதை ஒரு ஜனாதிபதி ஒரு அப்படி செஞ்சது என்ன, அந்த இளங்கட அந்த நிறைவேற்று ஜனாதிபதிங்கிற முறை எந்த அளவுக்கு ஒரு சர்வதிகாரமானதுங்கிறதுக்கு எங்களுக்கு போதுமான ஆதாரமாக இருக்குது. அந்த வகையில நாங்க மஹிந்த ராஜபக்சே பார்க்குறோம். என்ன, மக்கள் முல்லைத்தீவுல தமிழ் மக்கள் இருக்கிறாங்க. இப்ப இந்த டைம்ல மக்களை கொலை செஞ்சுட்டு அவனை கொலை செய்யறதா என்ன செய்யறது? அப்படிங்கும்போது அவரு
டக்குனு முடிவு கொடுக்குறாரு, நீ மக்களை கொலை செஞ்ச நம்பர் நீ அவனை கொலை செய். உடனடியாக எத்தனையோ அப்பாவி மக்கள் அநியாயமா கொல்லப்படுறாங்க, தமிழ் மக்கள். அதுக்கு ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரியா? அப்ப இப்ப நாங்க ஜனாதிபதிக்கு எதிராக என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அதே போல என்ன அப்படின்னா, இப்ப ஜனாதிபதியை குற்றப்பெருமை மூலம் நீக்குறது கஷ்டம் தானே. அதுவும் ஒரு குறைபாடு தான். ஏன் அப்படின்னா, இப்ப ஒரு ஜனாதிபதி பிழையாக நடந்து கொள்றாரு, அ தேவையில்லாத ஆட்களுக்கு பொது மன்னிப்பு குடுக்குறாரு, தேவையில்லாத கொள்கைகள், சட்டங்கள கொண்டு வராது, மக்கள் எந்த நோக்கத்துக்காக தெரிவு செஞ்சாங்களோ அந்த நோக்கத்த அவர் நிறைவேற்றல அப்படின்னா, அவர வந்து இலகுவாக நீக்குற ஒரு வழிமுறை இருக்கணும். ஏதோ ஏதோ ஒரு சர்வாதிகார ரீதியாக வந்துட்டாரு அப்படி 5 வருஷத்துக்கு அவரே இடிக்கணும். அப்படிங்கிற ஒரு கஷ்டமான சிஸ்டம் இருக்கக்கூடாது. சரியா? ஜனநாயகம்னா என்ன? மக்கள்ட்ட பெரும்பான்மை விருப்பப்படி ஆட்சி நடக்கணும். அப்படிங்கிறது தானே. அது சரி, பிழைங்கிற வேற விஷயம். ஆனா, அதான நோக்கம். ஆனா, இதுல வந்து அது நிறைவேறாது. ஒரு ஜனாதிபதியா வந்துட்டாரு அப்படின்னா, அ அவர குற்றப்பிரணி மூலம் பதவி நீக்கணும்னா அது எவ்வளோ கஷ்டம். ஃபர்ஸ்ட்டுக்கு அங்க இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள்ல 3, 2 பங்கினர் அத வந்து சபாநாயகர்ட்ட சொல்லணும். அல்லது அரைவாசி பங்கினர் நியாயமான காரணத்த சொல்லணும். அத சபாநாயகர் ஏற்றுக்கொண்டா, அவர் திரும்ப பாராளுமன்றத்தில வராதவர்கள் உட்பட 3 2 பெரும்பான்மை எடுக்கணும். திரும்ப அங்கிருந்து என்ன செய்யணும், எடுத்தாருன்னு சொன்னா நீதிமன்றத்துக்கு அனுப்பணும். அங்க அவர விசாரிப்பாங்க. விசாரிச்சு அது சரின்னு சொன்னா திரும்ப சபாநாயகர்ட்ட அவர் உண்மையிலேயே குற்றவாளின்னு சொல்லுவாங்க. திரும்ப 3ஆம் பரிசு 2 பங்கினர் அவர் விருப்பத்த பெறணும். பெற்றார்ன்னு சொன்னத அவர் பதவி நீக்கணும். இதுக்கிடையில ஜனாதிபதிக்கு வந்து பாராளுமன்றத்தில ஒத்தி வைக்கிற அதிகாரம் இருக்குது. கலைக்கிற அதிகாரம் இருக்குது. ஆ இது இதெல்லாம் நடந்த டக்குனு ஒத்தி வச்சுட்டுருவாரு. டக்குனு கலைச்சுட்டுருவாரு. அப்ப இப்படி ஒண்ணு சாத்தியமே இல்ல. அப்ப இப்படி ஒரு கஷ்டப்படுத்தி வச்சிக்கிறது மிகப்பெரிய ஒரு குறையாக இருக்குது. அதேபோல அ சட்டத்துறையில இவருக்கு அதிக அதிகாரம் இருக்கிறது. இவர் நினைச்சா கலைக்கிறது, நினைச்சா ஒத்தி வைக்கிறது. ஆ அதேபோல இவரு வந்து நினைச்ச மாதிரி அதுல செயற்படுறது. ஆ இவர்ட கட்சி இருந்தா, இவர் நினைச்ச சட்டங்கள எடுத்துக்கொள்ளலாம். நிறைவேற்றுத்துறைங்கிறது முழுக்க முழுக்க அவர்ட கண்ட்ரோல்ல இருந்துச்சு. அவர் வந்து நினைச்ச அமைச்சர்கள போடலாம். நினைச்ச அமைச்சர்கள் பதவிய குடுக்கலாம். நினைச்ச அமைச்சுகள தனக்குள்ள வச்சு கொள்ளலாம். அப்ப இது வந்து அவர் நினைச்ச மாரி நாட்ட கொண்டு போறதுக்கான ஒரு வகையாக, ஒரு வாய்ப்பாக இது இருந்துச்சு. நீதித்துறையில நினைச்சாங்க பொது மன்னிப்பு குடுக்கலாம். இப்படிங்கிற முத்துரையையும் அவர் கையில வச்சுக்கொண்டு ஒரு சர்வாதிகாரம் பண்ற ஒரு போக்கு இதுல காணப்பட்டுச்சு. அப்படின்றதாம் இதுல சொல்றாங்க. சரியா? அதேபோல இவர் வந்து என்ன பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு செல்ல தேவையில்ல. அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்ப என்னதான் ஜனாதிபதியா இருந்தாலும், மக்களுக்கு வந்து பொறுப்பு சொல்லணும். ஆனா, அந்த இடத்துல பாராளுமன்றத்துக்கு இவரு பொறுப்பு சொல்ல தேவையில்ல அப்படிங்கிறது, "நீ என்ன நெனச்சு 5 வருஷத்துக்கு? நீ எவ்வளவு சர்வாதிகாரம் பண்ணு." அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விமர்சனங்கள் இருக்குது. இப்ப நாங்க அத ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலாவது என்னயாம், ஜனாதிபதி நிர்வாகத்துறைக்கு உரியவராக இருந்தாலும், அவருடைய மேலதிக சட்டத்துறை சார்ந்த அதிகாரங்கள் வழங்கப்பட்டு குவிக்கப்பட்டுள்ளதால், பதவிக்கு அதிக அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. எனவே ஒரு சர்வாதிகாரியாக செயற்பட சந்தர்ப்பம் உண்டு. எனவே 2ஆம் குடியரசு யாப்பு அதிகார வேறாக்கத்தை கடைப்பிடித்த போதிலும், நடைமுறை ஜனாதிபதியிடமே அதிக அதிகாரங்கள் சென்றடைந்தன. அப்ப இத நான் உங்களுக்கு இப்ப விளங்கப்படுத்தினேன். 2வது ஜனாதிபதி சட்டவாட்சி இது முக்கியமான விஷயம். எப்படின்னா, இவங்க 2ஆம் குடியரசு யாப்புல சொல்லியிருந்தாங்க, ஒரு ஜனாதிபதி பதவியில இருக்கும்போது, அவருக்கு எதிராக நீதிமன்றத்தில வழக்கு போட இயலாது. அப்படின்டா, அடிப்படை உரிமைகளை மீறினா மட்டும் வழக்கு போடலாம். மற்றும்படி அவர் ஏதாவது செஞ்சிருந்தா, அவர் ஏதாவது நாட்ட தேச துரோகம் செஞ்சிருந்தாலோ, நாட்ட பிழையா கொண்டு போயிருந்தாலோ, ஏதாவது இருந்தாலும் அவருக்கு எதிராக வழக்கு போட இயலாது. இப்படி சொல்றது என்ன மாரி இருக்குது? 5 வருஷத்துக்கு நாங்க நெனச்ச மாரி ஏதாவது என்ன வேணா செய்வோம். நீங்க தட்டி கேட்க இயலாது. வழக்கெல்லாம் போட இயலாது. அப்படிங்கிற மாதிரி இவங்க யாப்பிலேயே அத எழுதியிருந்தாங்க. எனவே சட்டவாட்சி தத்துவம்னா என்ன? ஜனநாயகத்துல 9ஆம் யூனிட்ல படிப்பீங்க. சட்டவாட்சி தத்துவம் அப்படிங்கிறது சட்டத்துக்கு முன்னால எல்லாரும் சமன். ஜேவி டைசி போன்றவங்கலாம் சொல்லியிருந்தாங்க. சட்டத்துக்கு முன்ன எல்லாரும் சமன். ஆட்சியாளராக இருந்தாலும் சமன், எல்லாரும் சமன். இப்போ உதாரணமாக இஸ்லாமிய ஆட்சியில ஒரு முறை என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, அலி அப்படிங்கிற ஒரு அலி ரலியல்லாஹு அன்ஹு அப்படிங்கிற ஒரு கலீஃபா, ஒரு ஆட்சியாளர் இருந்தாரு. அவர் என்ன பண்றாருன்னா, அவர்ட்ட ஒரு கேடயம் உண்டு. சரியா? இப்ப யுத்தத்துக்கு போட்டுட்டு போவாங்கல்ல கேடயம், அத வந்துட்டு தொலைஞ்சு போகுது. ஆ தொலைஞ்சு போன உடனே இவர் என்ன செய்றாரு, ரோட்ல நடந்து போய் கொண்டிருக்கும்போது ஒரு நாள் ஒரு யூதர் இனத்தை சேர்ந்தவர் அந்த கேடயத்த விற்பனை பண்ணி கொண்டிருக்கிறத இவர் பார்க்குறாரு.
பார்த்த உடனே இவர் போய் சொல்றாரு, இது எந்த கேடயம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப யூதர் சொல்றாரு, அவர் ஆட்சியாளர் சரியா, அவர் மன்னர் ஆகிறார். அப்ப இல்ல இல்ல இது எந்த கேடயம் தான் அவங்க கூட இல்ல அப்படின்னு சொன்ன உடனே இது நீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு போகுது. அப்ப சுரேஷ் அப்படிங்கிற ஒருவர் தான் நீதிபதியா இருக்கிறாரு. அவர் என்ன செய்யறாரு பாருங்க, ரெண்டு பேரையும் வந்து நீதிமன்றத்துக்கு கூப்பிடுறாங்க. பாருங்க, ஆட்சியாளரா இருந்தாலும் சட்டத்துக்கு முன்னுக்கு எல்லாரும் சமம்தான். அப்ப கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு இப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு மன்னர் அவரும் இருக்கிறாரு. பக்கத்துல அந்த யூதரும் இருக்கிறாரு. சரியா? இப்ப இந்த இடத்துல இஸ்லாமிய முறைப்படி ஒருவர் வந்து நான் வந்து இப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து எந்த பொருள் திருட போயிட்டுன்னு சொன்னா அவர் 2 சாட்சி கொண்டு வரணும். அதுக்கு இந்த திருடினத கண்ட அல்லது இது உண்மையிலேயே இவர்ட தான் அப்படிங்கிறத நிரூபிக்கிற மாதிரி சாட்சி கொண்டு வரணும். அப்ப நீதிபதி கேட்கிறாரு உங்கள்ட்ட சாட்சி இருக்குதா அப்படின்ட்டு. அப்ப ஹலீஃபா சொல்றாரு, அதாவது மன்னர் சொல்றாரு, இல்லையே என்கிட்ட சாட்சி இல்லை அப்படிங்கிறாரு. அப்ப சாட்சி இல்லாட்டி இது உங்களுக்கு சொந்தமானது இல்லை, இது அந்த யூத அவருக்கு சொந்தமானது அப்படின்ட்டு தீர்ப்பு வழங்கப்படுது. பாருங்க, சட்டத்துக்கு முன் சகலரும் சமன். சாட்சிகள் அடிப்படையில் எவிடன்ஸ் அடிப்படையில தான் அங்க இதையும் சட்டத்துக்கு யார் இவர் மன்னர்ன்னு தெரியாது, சட்டத்துக்கு இவர் அடிமையா யாருன்னு தெரியாது அதுக்கு. சரியா? அப்படி இருக்கணும் சட்டம் அப்படின்னா. அப்ப உடனடியாக அதை மன்னர் வந்து ஏற்றுக்கொள்றாரு. ஏற்றுக்கொண்டு போற டைம்ல அந்த யூதர் வந்து அழுகுறாரு. அழுதுட்டு சொல்றாரு, உண்மையிலேயே இது இவர்ட தான், நான் தான் வந்து திருடி இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரு பிறகு அந்த இதை திருப்பி கொடுக்குறாரு. எவ்வளவு நீதியாக நீங்க நடந்து கொள்றீங்க. அதாவது பெரும்பான்மை மக்கள் இஸ்லாமியர்கள் வாழ்ற ஒரு இடத்துல அவங்க சிறுபான்மையா வாழ்றாங்க. அப்ப நீதி கிடைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. இருந்தாலும் அங்க நீதி கிடைக்கப்படுது. அப்ப இப்படி சட்டத்துக்கு முன்னுக்கு எல்லாரும் ஜனாதிபதியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சமனாக இருக்கணும். ஆனா இங்க ஜனாதிபதிங்கிற சட்டத்துக்கு அப்பாற்பட்டவராக இங்க கருதப்படுறாரு. அவர் சட்டத்தை மீறினாலும் எது செஞ்சாலும் அவருக்கு எதிராக நீங்க வழக்கு போடலாம். உதாரணமா ஜனாதிபதி குடிச்சிட்டு வண்டி ஓடுறாரு, டிராஃபிக்ல பிடிபடுறாரு, அவரை வந்து ஃபைன் அடிக்கவும் இயலாது. அவருக்கு நீங்க இந்த டிராஃபிக்கால இங்க நீதிமன்றத்துல வழக்கு போடவும் இயலாது. சரியா? அப்ப இது ஒரு பெரிய ஒரு குறையாக பார்க்கப்படுது. அதே போல நாங்க பார்க்கிறோம், ஜனாதிபதி வந்து பொறுப்பு சொல்ல தேவையில்ல, பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு சொல்ல தேவையில்ல அப்படிங்கிறதும் ஒரு பெரிய குறைபாடாக இருக்குது. அதே போல நீதி அதிகாரத்தை பயன்படுத்தி தனக்கு வேண்டியவர்கள என்ன நி இந்த பொது மன்னிப்பு குடுக்கிறது, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்த கோட்டாபய பார்த்த வேல, அதேபோல இந்த இந்த நம்முடைய மைத்திரிபால சிறிசேன செஞ்ச வேலை, எவ்வளோ பெரிய பெரிய குற்றவாளிகள பொது மன்னிப்புங்கிற பேர்ல மன்னிச்சு விட்டாங்க. இதெல்லாம் பெரிய ஒரு குற்றமா பார்க்கப்படுது. அதேபோல பாராளுமன்றத்தை ஜனாதிபதி கோரியும் பாராளுமன்ற சட்டமாக்க மறுக்கும் விஷயங்கள இவர் வந்து மக்கள் தீர்ப்பு கூட்ட அது அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ளலாம். அப்ப இது வந்து சட்டவாக்க அதிகாரத்தை கேள்விக்கு உட்படுத்துது. அப்ப நாங்க என்னத்துக்குடா கஷ்டப்பட்டு மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு 225 பேர் வந்திருக்கிறோம். அப்படின்னு அவங்க கேட்கிற மாதிரி அவங்க அவங்க ஒத்துக்கொள்ளாட்டி மக்கள் தீர்ப்பு மூலமாக சட்டமாக மாற்றலாம் அப்படிங்கிறது பாராளுமன்ற இறைமையை பாதிப்பதாக அமையுது அப்படின்னு சொல்றாங்க. அதே போல என்ன ஜனாதிபதி அதிகாரங்கள் தடை சமன்பாடுகளுக்கு உள்ளாகாத தன்மை இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உங்களுக்கு தெரியும் இது அமெரிக்காவுல ஒரு சிஸ்டம் இருக்குது. நீங்க 4ஆம் யூனிட்ல படிப்பீங்க. ஜனாதிபதி ஆட்சி முறை அப்படின்னா தடைகளும் சமன்பாடுகள் ஒரு கோட்பாடு இருக்குது. அப்படி இந்த சட்டத்துறை பிழையா போகல நிர்வாகத்துறை தடுக்கும், நீதித்துறை தடுக்கும். நிர்வாகத்துறை பிழையா போகல சட்டத்துறை தடுக்கும், நீதித்துறை தடுக்கும். நீதித்துறை பிழையா போகல சட்டத்துறை நிர்வாகத்துறை தடுக்கும். இதான் தடைகளும் சமன்பாடுகளும். ஆனா இங்க ஜனாதிபதி பிழையா போகல சட்டத்துறையும் தடுக்க இயலாது, நிர்வாகத்துறையும் தடுக்க இயலாது, நீதித்துறையும் தடுக்க இயலாது. அப்ப இது வந்து தடைகள் சமன்பாடு கோட்பாடுகளுக்கே எதிரானது அப்படின்னு சொல்றாங்க. அதே போல குற்றப்பெருமை வந்து இவர் பதவி நிற்கிறது கஷ்டம். அது ஒரு குறைபாடு. அதே போல ஜனாதிபதி ஒரு கட்சியை சேர்ந்தவராகவும் பாராளுமன்றத்தில் இருக்கிற கட்சி வேற ஒரு கட்சியை சேர்ந்தவர்களாகவும் இருந்தால் ஒரு இழுபறி நிலை ஏற்படும். இப்போ உதாரணமாக சந்தரிக்கா பண்டார் 2001ஆம் ஆண்டு, 2002ஆம் ஆண்டு, 2003ஆம் ஆண்டு, 2004ஆம் ஆண்டு இந்த காலப்பகுதிகளில் சந்தரிக்க பண்டாரநாயக்க வந்து ஜனாதிபதியாக இருக்கிறார். அப்ப நிறைவேற்றுத்துறைக்கு அவ தான் தலைவி. சட்டத்துறைக்கு வந்து ரணில் விக்ரமசிங்கே இருக்கிறாரு. அப்ப இப்ப அவர் வேற கட்சி. இதனால கட்டும் இழுபறி நிலை முன்னேற்பட்டுச்சு. இவர் வந்து தெரியாம எல்டிடியோட சமாதான ஒப்பந்தம் செய்யற, அது அவக்கு பிடிக்கிறல்ல. அதுக்கு பிறகு அவ வந்து உண்ட சொன்னா அது அவருக்கு பிடிக்கிறல்ல. கடைசியா கோபத்துல 2004ஆம் ஆண்டு அப்படியே பாராளுமன்றத்தை கலைச்சி விட்டுட்டா. இது ஒன்று நடந்துச்சு. அதே போல ரணிலுக்கு தான் எல்லாம் நடக்குற. அதே போல இங்க மைத்ரிபால சிறிசேன 2018ஆம் ஆண்டு ஆட்சியில் இருக்கும்போது இவர் வந்து மைத்ரிபால என்ன வேற கட்சி எஸ்எல்எஃப்பி, இவர் வந்து எதில் அடிக்கிறாரு ஜனாதிபதி அடிக்கிறாரு. அவர் யூஎன்பி வந்து யூஎன்பி வந்து வழக்கு தொடர முடியாத குற்ற பிரணை மூலம் பதவி நீக்கலாம் தானே சார். அது வேற.
குற்றப்பெருணை மூலம் பதவி நீக்கிறது வேற, அவரை வந்து எங்க நீதிமன்றத்துல வழக்கு தொடர்றதுங்கிறது வேற. சரி, அவர் ஒரு சட்டத்தை மீறிட்டாருன்னா நீதிமன்றத்துக்கு போய் இவர் இப்படித்தான் பிழை செஞ்சிட்டாரு அப்படின்னு பேசி அவருக்கு எதிராக குற்றத்தை நிரூபிக்கிறங்கிறது வேற விஷயம். சரியா? ஆஹ் இ- அப்படி ஒரு சிஸ்டம் இலங்கையில வைக்கல, அதான் குற்றச்சாட்டு. ஆனா குற்றப்பெருணை மூலம் ஒரு பதவி நீக்கலாம், ஆனா அது அப்படி நடைமுறை சாத்தியம் இல்லாத விஷயம், அப்படி நடக்காது. சரியா? அதுவும் ஒரு குற்றச்சாட்டு, ரெண்டுமே குற்றச்சாட்டு. ஆஹ் அந்த வகையில் நடக்குதுன்னு சொன்னா இங்க 2018-19 பாருங்க, ரணில் வேற கட்சி, இவர் மைத்திரி வேற கட்சி. இதனால என்ன நடக்குது? ரணில் விக்ரமசிங்க வெளிநாட்டுக்கு ஒரு வேலையா போறாரு. இங்க நம்மட யாரு, நம்மட மைத்திரிபால சிறிசேன அவரை பிரதமர் விட்டு தூக்கி எறிஞ்சிட்டு இவரது கூடி கொண்டே போடுறாரு மஹிந்த ராஜபக்சே. அப்ப அந்த அளவுக்கு அவர்கிட்ட அதிகாரம் இருந்துச்சு. ஆனா அதுக்கு பிறகு நீதிமன்றம் அதை பிளண்டு சொல்லி திரும்ப அணியில போட்டு இப்படி எல்லாம் பிரச்சனை. அப்ப இது காணப்படும். அதே போல ஜனாதிபதிக்கு தனி தேர்தல், அவருக்கு தனி தேர்தல் வைக்கிறதால இதனால ஒரு என்ன அதிக செலவு ஏற்படும். அப்ப இதெல்லாம் குறையாக இருக்குது. இதெல்லாம் நீங்க 4வது யூனிட்ல ஜனாதிபதி ஆட்சி முறையில் இருக்கிற நன்மைகள் தீமைகள் தான் நீங்க நாங்க படிச்சிக்கிறோம். சரியா? ஓகே. இப்ப நாங்க முக்கியமான ஒரு விஷயத்துக்கு போகிறோம். அதுதான் குடியொப்பம், ஒப்பங்கோடல் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதை நல்லா விளங்கிக் கொள்ளுங்க பிள்ளைகள். அஹ் இது வந்து நிறைய நாடுகள்ல இருக்குது. இப்போ உதாரணமாக சுவிட்சர்லாந்து, நியூசிலாந்து, அயர்லாந்து இப்படி நிறைய விஷயங்கள்ல இருக்குது. இப்போ அதில் சுவாரஸ்யமான நிறைய சம்பவங்கள்லாம் இதில் இருக்குது. என்னண்டா, ஒரு நாள் வந்து எப்படின்டா என்ன நடந்துச்சு, இது ஒரு நாட்டுற கொடியை மாத்துறதுக்கு மக்கள்கிட்ட, ஒரு நாட்டில் அயர்லாந்து நினைக்கிறேன், இனி ஒரு நாடு வந்து மக்கள் தீர்ப்பு கேட்டாங்க. மக்கள் தீர்ப்புனா அந்த நாட்டில் இருக்கிற எல்லா மக்கள்கிட்டையும் கேட்பாங்க, இதை நாங்கள் மாற்றுவோமா இல்லையாண்டு. அப்போ அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் இல்லை, எங்களுக்கு பழைய கொடியே போதும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால பழைய கொடி இருந்துச்சு, பெரும்பான்மையான மக்கள் அப்படி வாக்களிச்சிருந்தாங்க. அதே போல் இன்னொரு நாட்டில் எப்படின்னா, ஒரு கொடுங்கோன்மையான மன்னன் இருந்தான், ஒரு அரசன் இருந்தான், ஒரு ஜனாதிபதி இருந்தான். அவன் வந்து என் ஆட்சி இன்னும் 8 வருஷத்துக்கு நீடிக்கவான்னு மக்கள்கிட்ட கேட்டான். எப்படி என்னைய பயத்தில் எல்லாரும் நீடிங்கன்னு சொல்லுவாங்க அப்படின்னு தான் நினைச்சாரு அவரு. அவர் அப்படிதான் பயமுறுத்தினார். ஆனா எதிர்க்கட்சி என்ன செஞ்சாங்கன்னா, நோ அப்படிங்கிற ஒரு பேர்ல பிரச்சாரங்கள் செஞ்சு அந்த மக்கள் தீர்ப்புல வந்து இல்ல நீங்க நோ அப்படின்னே வாக்களிச்சாங்க. அதுல அவர் ஆட்சி கவுண்டுச்சு. அதனால நோ அப்படிங்கிற பிரபல்யமான திரைப்படங்கள்லாம் அதை வச்சு எடுத்தாங்க. அதே போல இந்த உலக நாடுகள்ல நிறைய நடந்திருக்குது. நாங்க இந்த நாட்டுல வந்து பேரை மாத்துவோமா இல்லையா, இவங்களை வந்து சேருவோமா, இவங்களோட பிரிஞ்சு போவோமா அப்படின்னு மக்கள்கிட்டயே தீர்ப்பு கேட்பாங்க. மக்கள் வந்து அதுக்கு பெரும்பான்மையான ஆட்கள் ஓன்று சொன்னா அது இது செல்லுபடியாகும். சரியா? இப்ப இலங்கையிலே இந்த மக்கள் தீர்ப்பு கொண்டு வராங்க 1978ஆம் ஆண்டு. அப்ப இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு ரெண்டு விதி இருக்குது. இதை நல்லா தெரிஞ்சு கொள்ளணும். சரியா? ரெண்டு விதி இருக்குது. அந்த விதிப்படிதான் இந்த ஒப்பங்கூடல் நடைபெறணும். அது என்னன்னு சொன்னா நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க விலையல், நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இப்ப இலங்கை நாட்டுல என்ன செய்றாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட சட்டம் ஒன்று கொண்டு வரணும். இந்த சட்டம் ஒரு உண்மையா அவசரமா தேவை அப்படின்னு கருதப்படுது. பாராளுமன்றம் நிராகரிச்சுட்டாங்க. ஜனாதிபதி என்ன செய்றாரு அப்படின்னா, நான் மக்கள்ட்ட கேட்டு இது சட்டமாக்க போறேன்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு மக்கள்ட்ட கேட்குறாங்க, இந்த குறிப்பிட்ட சட்டம் வந்து நம்ம அதை ஏற்றுக்கொள்ளுவோமா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டா ஒட்டுமொத்த இலங்கை மக்கள்ல, சரியா, 2 பங்குனர் எலெக்ஷனுக்கு ஓட்டு போட வரணும். வந்து அந்த ஓட்டுல, சரியா, அரைவாசிக்கு மேல வந்து அதுக்கு ஆம் சொன்னாதான் அது சட்டமாகும். விளங்கிட்டா? ஒட்டுமொத்த இலங்கை நாட்டிலையும் 2 அவங்க எலெக்ஷனுக்கு வரணும். உதாரணமா 1,20,000 பேர் இருக்கிறாங்கன்ற இலங்கையில, உதாரணமா 80,000 பேர் வந்து கட்டாயம் அவங்க ஓட்டு போட்டிருக்கணும். அப்படி போட்டு அதுல அரைவாசி பேருக்கு மேல ஆதரவு தெரிவிச்சாதான் அது சட்டமா மாறும். சரியா? 3/2 கீழே வந்து மக்கள் வாராங்கன்னு சொன்னா அது செல்லுபடி ஆகாது. அந்த மக்கள் திரும்ப ஏற்றுக்கொள்ள முடியாது. இதான் முதலாவது விதி சொல்லுது. 2வது விதி என்ன சொல்லுதுண்டா, ஓகே, பரவாயில்ல, சில டைம்ல மக்களால் வர முடியாம போயிட்டு அல்லது ஏதாவது நடந்துட்டு 3/2 ஓட் போட வரல, அதோட குறைய பேர் தான் வந்திருக்கிறாங்கன்னு சொன்னா சரி. அப்படி வந்தா, அப்படி 3/2 குறைய பேர் தான் ஓட் போட வந்து ஓட் போட்டிக்கிறாங்கன்னு சொன்னா அது எப்ப ஏற்றுக்கொள்ளப்படும் தெரியுமா? அந்த வார ரிசல்ட் வந்து 3/2 மேல இருக்கணும். அப்படி இருந்தா தான், அப்படி இருந்தா சட்டமா மாறும். இப்போ கொஞ்சம் உங்களுக்கு குழம்புன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் பாருங்க. சரியா? முதலாவது முறை என்னன்னு சொன்னா, மொத்த இலங்கை நாட்டுல, மொத்த இலங்கை நாட்டை நாங்க 3ஆ பிரிப்போம்னு வைங்களேன்.
இந்த மொத்த இலங்கை நாட்டை நாங்கள் என்ன செய்கிறோம்? மூணா பிரிக்கிறோம். மொத்த இலங்கை நாட்டை மூணா பிரிக்கிறோம். இந்த மூணுல இந்த மூணாவை பிரிச்சு ரெண்டு பங்கினர். சரியா? இது ஏ, பி, சி. இப்போ இந்த மூணாவை பிரிச்சு ரெண்டு பங்கினர், இந்த ஏயும் பியும் வந்து அவங்க ஓட் போட்டு அதுல வார ஓட்டுல மூணா பிரிச்சு ரெண்டு பங்குனர் என்ன சொல்றாங்களோ அதுதான் சட்டமா மாறும். உதாரணமா 1,20,000 பேர் வந்து இலங்கையில இருக்கிறாங்க அப்படின்டா. சரியா? சரி, 1,200 பேர் வைங்களேன். 1,200 பேர் இலங்கையில இருக்கிறாங்கண்டா. அதுல 800 பேர் வந்து 800 பேருக்கு மேல ஓட் போட வந்திருக்கணும். 800 பேருக்கு மேல ஓட் போட வந்திருக்கணும். வந்து அதுல கிட்டத்தட்ட 400 பேருக்கிட்ட ஆம்டு சொன்னாதான் 401. 400க்கு மேல அவ என்ன 401 பேர் வந்து ஆம்டு சொன்னா, எஸ்ன்னு சொன்னா அது சட்டமாக மாறும். அது வந்து சட்டமாக மாறும். சரியா? இது முதலாவது விதி சொல்லுது. இது முதலாவது விதி சொல்லுது. ரெண்டாவது விதி என்ன சொல்லுதுண்டா, சரி, அப்படி வரல. ஆட்கள் வந்து மூணா பிரிச்சு ரெண்டு பக்கம் ஓட் போட வரல. உதாரணமாக ஒரு என்ன 1,200 பேர்ல அரைவாசி பேர் 600 பேர் தான் வந்திருக்கிறாங்க. 600 பேர் தான் வந்திருக்கிறாங்க. அப்படின்டா சட்டம் என்ன சொல்லுதுண்டா, இவங்க வந்து என்னதான் 600 பேர் வந்திருந்தாலும் மூணா பிரிச்சு ஒரு பங்குனருக்கு மேல அவங்க வந்து ஆம்டு சொல்லியிருந்தாலும் அது சட்டமா மாறும். மூணா பிரிச்சு ஒரு பங்குண்டா எத்தனை? கிட்டத்தட்ட 1,200ல மூணா பிரிச்சு ஒரு பங்கு மேலன்னா கிட்டத்தட்ட என்ன 401க்கு மேல தான். 401க்கு மேல தான். அப்படி வந்தா சட்டமா மாறும். எஸ், சட்டமா மாறும். அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த 401ங்கிற இது வரணும். மூணா பிடிச்சி ரெண்டு பங்குனர் ஓட் போட வந்து அதுல அரைவாசிக்கு மேல வரணும். அல்லது எவ்வளவு பேர் வந்தாலும் பரவாயில்ல, மூணா பிடிச்சி ஒன்றுக்கு மேல அவங்க வந்து ஓட்டுக்கு வந்தா, எஸ்ன்னு வந்தா மட்டும்தான் அது சட்டமாக மாறும் அப்படின்ட்டு ரெண்டு விதி வச்சுக்கிறாங்க. சரியா? ஆஹ் ரெண்டு விதி வச்சுக்கிறாங்க. அப்ப இதன் மூலமாக என்ன நடக்குதுன்னு சொன்னா, அது ஒரு விஷயம் சட்டமாக மாறும். அப்ப இதான் விஷயம். அப்ப இந்த அடிப்படையில பாருங்க, என்னென்ன விஷயங்கள் இந்த மக்கள் தீர்ப்புக்கு விடலாம்னு இருக்குது. அதாவது யாப்புல 1, 2, 3, 6, 7, 8, 9, 10, 11, 30, 60. இந்த விஷயங்கள்ல ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வரணும் அப்படின்னா கட்டாயம் பாராளுமன்றத்திலையும் 3 2 வேணும். அதே நேரம் மக்கள் தீர்ப்புல விட்டு அவங்களும் நான் சொன்ன சிஸ்டத்துல மூணா பிடிச்சி ரெண்டு பங்கு எலெக்ஷன்ல ஓட்டு போட்டு அதுல வந்து அரைவாசிக்கு மேற்பட்டவங்க என்ன செய்யணும்? அதுக்கு ஆண்டு வாக்களிச்சிருக்கணும். உதாரணமாக இவர் நம்மட யார் அப்படின்னு சொன்னா ஜேஆர் ஜெயவர்தன் என்ன செய்யறாருன்னா 1982ஆம் ஆண்டோ 83ஆம் ஆண்டு நினைக்கிறேன். அந்த டைம்ல தான் இன்னும் ஒரு 6 வருஷம் எக்ஸ்ட்ராவா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த பாராளுமன்றம் இன்னும் ஒரு 6 வருஷம் எக்ஸ்ட்ராவா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. எனவே மக்கள்கிட்ட வந்து அவரு மக்கள்கிட்ட அதை கேட்கிறாரு. உங்களுக்கு விருப்பம்னு சொன்னா நீங்க இந்த மணி சின்னத்துக்கு நினைக்கிறேன் இதுக்கு ஓட் போடுங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னா ஏதோ ஒரு பானையாகும், இந்த பானைக்கு ஓட் போடுங்க. இந்த மாதிரி ஒரு எலெக்ஷன் ஒன்று நடந்துச்சு. அதுல பெரும்பான்மையான மக்கள் வந்து என்ன செஞ்சாங்கன்னா மூணா பிடிச்சி ரெண்டு பங்கு மேல ஓட் போட்டாங்க. அதுலயே அரைவாசிக்கு மேற்பட்டவங்க நீங்க தொடர்ந்து இருங்கன்னு சொன்னாங்க. இதனால அவங்க தொடர்ந்து இருந்தாங்க. சரியா? அப்ப இது உண்டு. இப்படி வந்து நடக்குது. ஒருக்கத்தான் இளைஞர் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதே போல யாப்புக்கு முரணானது உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ள ஒரு மசோதாவை திருத்துறன்னு சொன்னாலும் ஒப்பங்குழல் மூலம் மக்கள் அதிகாரம் பெறணும். சரியா? ஏன்னா உயர் நீதிமன்றம் குறிப்பிடும் சட்டம் மூலம், அதாவது சில மசோதாக்கள் வர்த்தமானில 7 நாளைக்குள்ள வந்து அதை அதை வந்து நீதிமன்றத்தில் போய் அது யாப்புக்கு முரண்டு சொல்லி அப்போ நீதிமன்றம் சொல்லி இதை நீங்கள் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறேன்னா மக்கள் தீர்ப்பு எடுங்கன்னு ஆர்டர் போடும். ஆர்டர் போட்டு அதையும் மக்கள் தீர்ப்புக்கு விடலாம். அதே போல ஒரு அமைச்சரவை ஓகே இந்த சட்டம் மூலம் மக்கள் தீர்ப்புக்கு விடணும்னு தீர்மானிச்சா அதையும் மக்கள் தீர்ப்புக்கு விடலாம். அதே போல பாராளுமன்றத்தில் ஒரு விஷயம் அங்கீகரிக்கப்படலைன்னா ஜனாதிபதி நினைச்சா அதை மக்கள் தீர்ப்புக்கு விடலாம். அதே போல தேசிய நலனுக்கு அவசியமானது ஜனாதிபதி நினைச்சா அதையும் மக்கள் தீர்ப்புக்கு விடலாம். அப்போ இவ்வளோ விஷயங்களையும் மக்கள் தீர்ப்புக்கு இவங்களால விட முடியும். சரியா? அப்போ நான் சொன்னேன் அது நடைமுறை எப்படின்னு சொல்லி, அதான் இதில் ஃபுல்லாக எழுதியிருக்கிறாங்க நடைமுறை. அதை கொஞ்சம் பாருங்க. நான் சொன்ன வரலாறுகளையும் அப்படியே எழுதியிருக்கிறாங்க. இதுதான் ஒப்பங்கோடல். சரியா? இப்போ நாங்கள் இன்னும் 3 நிமிஷம் இருக்குது. ஒம்புட்ஸ்மேனை பற்றி பார்க்க டைம் இல்லை. ஒம்புட்ஸ்மேனை பற்றி பார்க்க டைம் இல்லை. அப்போ அடுத்த கிளாஸில் ஒம்புட்ஸ்மேனையும் பார்த்துட்டு நாங்கள் இனி சீர்திருத்தங்களை பார்ப்போம். அது மிச்சம் லேசானது. 13ஆம் சீர்திருத்தம், 14ஆம் சீர்திருத்தம், அதில் ஒன்றை மட்டும் ஒரு சீர்திருத்தம் ரெண்டு சீர்திருத்தம் ஒழுங்கா படித்தா போதும். அதுக்கப்புறம் மற்ற சீர்திருத்தங்கள் மாறி மாறி வரும். இதில் இப்படி அதில் அப்படி. இவர் வந்து
மைத்திரிபால சிறிசேன வந்து 19 என்ன 19 திருத்தத்தில் சில விஷயங்களை கொண்டு வந்திருப்பாரு. அது 20 திருத்தத்தில் என்ன கோட்டாபய ராஜபக்ச அதை மாற்றுவார். திரும்ப 21ல இவங்க மாற்றுவாங்க. அப்படித்தான் கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து முடியும். அது இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும், இலகுவாகவும் இருக்கும். டக்குன்னு படிச்சுட்டு போயிடலாம். சரியா? அப்போ அந்த வகையில் ஒப்பங்கோலங்கிறது இதுதான். நான் வந்து எனக்கு வந்து ஒரு சட்டத்தோடைய தேசிய நலன் நான் கருதுகிற நான் ஜனாதிபதியாக இருக்கிறேன். எனவே இதை நான் மக்கள் நேரடியாக கேட்டு அதை எடுக்கிறேன். இலங்கையில் நிறைய நடைமுறை சிக்கல் இருக்குது. ஏற்கனவே காசு இல்லை இலங்கையில். இதெல்லாம் நடத்தினா செலவு கூட எடுக்கும். அடுத்தது வந்து இது வந்து ஒரு தேர்தல், இது செய்கிறது வந்து தேர்தல் ஆணைக்குழு தான் அதை பொறுப்பெடுத்து செய்யும். சரியா? அப்போ இது வந்து கஷ்டம். அதே போல் மக்களுக்கு இதை புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க. மக்கள் வந்து என்ன பெருசாக அந்த சட்டங்களை பற்றி அறிவு இல்லாமல் இருக்கும். அப்போ ஆட்சியாளர்கள் நோமலாக சட்டத்தை பற்றி சொல்லுவாங்க, குறைகளை மறைச்சிட்டு சொல்லுவாங்க, மக்கள் அதுக்கு ஓட் போடுவாங்க. அப்படி இப்படி நிறைய குறைபாடுகள் இருக்குது. இது இலங்கையில் ஒரு கதை நடந்திருக்குது. அதே போல் கஷ்டப்பட்டு மக்களால் தேர்வு செய்யப்பட்டு பாராளுமன்றத்துக்கு வர அந்த மக்களோட உரிமைகளை இவங்க பறிக்கிறாங்க அப்படிலாம் விமர்சனம் இருக்குது. ஆனால் வேறு வேறு நாடுகளே சக்ஸஸ்ஃபுல்லாக பயன்படுத்தப்படுது. அவங்க வந்து சில நாடுகளில் ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 3 தரமெல்லாம் இது நடக்கும். இது நிறைய சட்டங்களை வந்து மக்கள்கிட்ட கேட்டு கேட்டு அதை சட்டமாக கொள்ளுவாங்க. சில நாடுகளில் எப்படின்னா மக்களை என்ன செய்வாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சட்டம் எங்களுக்கு வேணும்னு சொல்லி எத்தனையோ 1000 பேர் சைன் பண்ணி பாராளுமன்றத்துக்கு வந்தால் அது மக்கள் தீர்ப்புக்கு விட்டு சட்டம் அவ்வளோ மாறும். அது வேறு நாடுகளில் அப்படி இருக்குது. அமெரிக்காவில் கூட கலிஃபோர்னியாங்கிற ஒரு மாநிலத்தில் நான் நினைக்கிறேன் இந்த கஞ்சாவை பயன்படுத்தலாமா இல்லையாண்டு இது நடந்துச்சு. இந்த மக்கள் தீர்ப்பு அதில் அதன்படி அது நிறைவேற்றப்பட்டுச்சு. இதில் கெடுதியும் இருக்குது. இப்போ சில நாடுகளில் இந்த ஓரின சேர்க்கை இது வந்து வேணுமா இல்லையான்னு மக்கள் தீர்ப்பு விட்டாங்க. மக்களுக்கு தூர நோக்கு சிந்தனை இல்லை. இதனால் சமூகத்தில் ஏற்படுற பாதிப்பு தெரியாது. எனவே அவங்களில் பெரும்பாலானவர்கள் ஓம்னு சொல்லி அது வந்து சட்டமாக்கப்பட்டுச்சு. அப்போ இந்த மக்கள் தீர்ப்பு வந்து கெட்டது தான். அதில் நல்ல ஒன்றும் இல்லை. அதை வந்து 1978ஆம் ஆண்டு இதில் கொண்டு வந்தாங்க, 2ஆம் குடியரசு கொண்டு வந்து இனி என்ன ஒரே ஒரு கதை அது நடந்திருக்குது. இந்த ஜனாதிபதி கொஞ்சம் நீடிச்சாங்க. அதுக்கப்புறம் பெருசாக ஒன்று நடக்கல. அப்படி ஒரு ஆப்பில் ஒரு இடத்த பிடிச்சி கொண்டு அது இருக்குது. சரியா? அஹ் அஹ் அடுத்தது நாங்கள் பார்க்க இருக்கிறது ஓம்புட்ஸ்மேன். அடுத்து நாங்கள் அடுத்த கிளாஸில் படிப்போம். ஓகே, நான் கிளாஸை முடிச்சுக்கிறோம். எப்படி இந்த கிளாஸ் இந்த கிளியரா? கிளாஸ் கிளியரா? செக் பண்ணுங்க இதில் ஜூமில். நாங்கள் ஒரு 20 கிளாஸ் தாண்டி நடத்துவோம். சரியா? ஒரு 40 நிமிஷம் முடிக்கிறதால 22 கிளாஸ் அல்லது 23 கிளாஸ் அப்படி நாங்கள் செஞ்சு கொள்ளுவோம். ஓகே, கிளாஸை முடிச்சு கொள்ளும்.